தர்மஸ்தலா கேஸ் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல அதுல ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கான டைவர்ஷனும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப நான் ஒரு முக்கியமான அப்டேட்டோட வந்திருக்கேன். அதாவது தர்மஸ்தலாவை பத்தி, குறிப்பா அந்த மஞ்சுநாதா டெம்பிளை பத்தியும் அதோட அறக்கட்டளையை பத்தியும் யாரும் சோசியல் மீடியால பேசக்கூடாது என்ற ஒரு ஊடக தடை விதிச்சிருந்ததா நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. நிறைய நியூஸ் சேனல்லையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த தடை உத்தரவின் காரணமா 8000க்கும் மேற்பட்ட யூடியூப் வீடியோக்களோட லிங்க் வந்து நீக்க போறதா ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதா உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி ஒரு தடை உத்தரவு போட்டார்ல ஒரு நீதிபதி, அவர் மேலேயே புகார் போயிருக்கு ஒரு பத்திரிகையாளர் மூலமா. என்ன அந்த உத்தரவு போட்டார்ல, தடை உத்தரவு, அந்த நீதிபதி யாருன்னா தர்மஸ்தலா அந்த மஞ்சுநாதா டெம்பிள் இருக்குல்ல, அதோட அறக்கட்டளைக்கு கீழே உள்ள ஒரு கல்லூரியில தான் படிச்சிருக்காப்ல, மங்களூர்ல. அதே மாதிரி இந்த தர்மஸ்தலா கோவில் நிர்வாகி இருக்காப்லையா, அவர் பாத்தீங்கன்னா ஒரு அட்வொகேட் கிளப் மாதிரி இருந்திருக்கு, அதுலயும் இவர் இருந்திருக்காரு. இப்படி ஒரு தகவல் வெளியான உடனே அந்த நீதிபதியை வேற ஒரு பெஞ்சுக்கு மாத்திட்டாங்க. முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன், ஊடகத்துக்கு விதித்திருந்த தடையை கர்நாடகா உயர்நீதிமன்றம் நீக்கிருச்சு. எல்லாரும் பேசுங்கடா படே சாட்ட பேசுறது போக இன்னொரு விஷயத்தை சொல்லிடுவோம். அந்த ஊழியர் இருக்காப்லையா, அந்த துப்புரவு தொழிலாளி, அவர் பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் தான், நான் தான் வந்து நூத்துக்கணக்கான பணங்களை புதைச்சேன்னு அவர் சொன்னார்ல. 1995 இருந்து 2014 வரை அவருக்கும் பாத்தீங்கன்னா மிரட்டல் போயிருக்கு இந்த கேஸ்ல இருந்து விலகிக்க அப்படின்னு. அதுவும் யார் மூலியமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த புலனாய்வு குழுல உள்ள முக்கியமான அதிகாரிட்ட. அதை விட முக்கியமா அந்த துப்புரவு தொழிலாளி சொன்ன காலகட்டத்தில் அந்த தர்மஸ்தலா மொத்த டவுன் இருக்குல்ல, அங்க நடந்த எந்த விதமான மரணமோ, அதாவது ஆக்சிடென்டா இருக்கட்டும், எந்த விதமான மரணத்துக்கான ஆவணங்கள் அளிக்கப்பட்ட முக்கியமான விஷயம், சிறப்பு புலனாய்வு குழுவோட தலைவர் பிரணாப் முகந்தி அதிரடியா இடமாற்றப்பட்டிருக்காப்ல. அதுவும் ஏன்னு தெரியல, கேள்வி எழும்பு. நாட்டையே உழுக்கக்கூடிய ஒரு விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அந்த புலனாய்வு குழு தலைவரை வந்து எதுக்கு இடமாற்றம்? இந்த மாதிரி மக்களிடையே பல கேள்விகள் எழும்பிட்டு இருக்கு. அது கேள்விகள் இல்ல, அதான் உண்மை, ஏதோ பண்றாங்க. இப்ப இந்த தர்மஸ்தலா இஷ்யூல ரொம்ப டாக் ஆஃப் த டவுனா இருக்கிற மேட்ரு என்னன்னா, அந்த துப்புரவு தொழிலாளி யார் அந்த அப்ரூவரா மாதிரி இந்த விசாரணையை நடத்த சொன்னாரோ அவருக்கு புலனாய்வு துறை அதிகாரிகள் ஒருத்தவர் மூலியமா போன மிரட்டல். இப்ப எந்த தடை உத்தரவும் இல்ல, பேச சொல்லுங்க, சட்டையை கலட்ட சொல்லுங்க, சாட்டையை எடுக்க சொல்லுங்க.